ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆன 1 மந்த்துக்கு அப்புறம், எக்ஸாக்ட்லி 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஏஏஐபி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த ரிப்போர்ட்டில் எதனால் கிராஷ் ஆச்சு அப்படின்ற எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, June 12, 2025 அன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஏர் இந்தியா ஃப்ளைட், இது வந்து லண்டனுக்கு போக வேண்டிய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிராஷ் ஆகிடுச்சு. 260 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க. நாட் ஓன்லி இண்டியன்ஸ், அதில் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் யூகே, போர்ச்சுகல், கனடா அவங்க கூட இருக்காங்க. அதில் 19 பீப்புள் வந்து ஆன் த கிரவுண்டு. இது வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய டிசாஸ்டராக பார்த்தாங்க. எல்லாருமே வந்து இந்த ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் தான் இருக்கும் எதனால் இது ஆச்சு அண்ட் அந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஏஐபி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இது வந்து ஒரு அட்டாச்ட் ஆஃபீஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் இன்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா ப்ளேம் பண்ணுறதுக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ணுறதுக்கோ இல்லை, இதை எப்படி வந்து ஃப்யூச்சரில் தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே பண்ணுவாங்க. இவங்க தனியாக பண்ணல இந்த இன்வெஸ்டிகேஷன், அலாங் வித் டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க என்னென்னா எல்லா ஏர்லைன்ஸையும் ரெகுலேட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் இந்தியாவிலேருந்து, அப்புறம் யூஎஸ்லேருந்து என்டிஎஸ்பி, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், போயிங் வந்து ஒரு ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. போயிங்கோட ஏர்க்ராஃப்ட் தான் இந்த கிராஷில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட். அதனால் அவங்களும், அப்புறம் ஜென்ரல் எலக்ட்ரிக், இவங்க வந்து இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த போயிங் ஏர்க்ராஃப்டில் இருக்கிற இன்ஜின்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணது தான். ஸோ இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட்டை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏர்க்ராஃப்டில் இருக்கிற ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு 2 இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜினுக்கு ஆப்வியஸ்லி ஃபியூயல் சப்ளை இருக்கணும். இந்த ஃபியூயல் சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏர்க்ராஃப்டில் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ 2 இன்ஜின்ஸ் இருக்கிறதுனால 2 ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் இருக்கும். இந்த ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து ரன்னில் இருந்துச்சுன்னா ஃபியூயல் வந்து இன்ஜினுக்கு போகும், கட் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஃபியூயல் வந்து இன்ஜினுக்கு போகாது, கட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் 2 ஸ்டேட்டு. இது வந்து சும்மா கைப்பட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது, ஆன் ஆகாது. ரீசன் என்னென்னா இது வந்து லாக் ஆகிருக்கும் காக்பிட்டில். ஓகே, இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டில் வெதர் டேட்டா அண்ட் அதர் ஃபியூ டேட்டா ஃபேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது அதில் இருக்கிற பைலட்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த வெதர் டேட்டா, அந்த ஏர்க்ராஃப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மெயின் செக்ஷன், இம்பார்ட்டன்ட் செக்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, June 12 அன்றைக்கி சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒன்றுன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1:38:39 PM B7878 அப்படின்ற ஏர்க்ராஃப்ட், அது வந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான ஏர்க்ராஃப்ட் ரன்வே 23 அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வே 23லேருந்து டேக் ஆஃப் ஆச்சு. 1:38:42 PM, அதாவது 3 செகண்ட்ஸ். டேக் ஆஃப் ஆன 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ரன்னில் இருந்த ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கட் ஆஃப்க்கு மாறிடுச்சு. அதாவது ஃபியூயல் வந்து கட் ஆகிடுச்சு 2 இன்ஜினுக்குமே. ஃபியூயல் இல்லைன்னா இப்போது ஏர்க்ராஃப்ட்னால கிளைம் பண்ண முடியாது, அதாவது ஆல்டிடியூடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக டிசலரேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு, டிசலரேட் ஆகிடும். இப்போ இது பார்த்த பைலட்ஸ் 2 பேர் இருப்பாங்கள்ல காக்பிட்டில் பைலட்ஸ், அந்த காக்பிட் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டை கேட்டிருக்காரு, ஏன் வந்து ஃபியூலை கட் ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2வது பைலட் வந்து நான் கட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் மட்டும் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அது எதுவுமே இல்லை. அதுலேயுமே யார் கொஷின் கேட்டாங்க, யார் ஆன்சர் பண்ணாங்க, அந்த கன்ஃபர்மேஷனுமே பண்ணலை அந்த ரிப்போர்ட்டில். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் 1:38:52 PM, அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம், இந்த கான்வர்சேஷன் நடந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பைலட்ஸ் வந்து திருப்பி வந்து அந்த ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சை வந்து ரன்க்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஜனுக்கு ரன்க்கு மாற்ற உடனே அது வந்து ரிகவர் ஆகிடுச்சு, அந்த டிசலரேஷனும் ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் 2வது இன்ஜினால் ரிகவர் ஆக முடியல, அது வந்து ஸ்டில் டிசலரேட் ஆகிட்டே இருந்துச்சு.
அப்புறம் 1:39 5 பிஎம்க்கு மேடே கால் இஷ்யூ ஆகிருக்கு காக்பிட்லேருந்து ஏடிசிக்கு. இந்த மேடே கால் அப்படின்னு என்னென்னா இது ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல். காக்பிட்லேருந்து ஏடிசி ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோல் கிரவுண்டில் இருக்கிற ஒரு டீமுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அனுப்புறது தான் மேடே கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேடே கால் வந்திருக்கு. ஏடிசி அது பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு. அது வந்து ஏடிசினால் பார்க்கவும் முடிந்தது. ஏன்னா இந்த கிராஷ் நடந்தது வந்து வித்தின் ஏர்போர்ட் ப்ரிமைசஸில் தான், ரொம்ப தூரம்லாம் போகலை அதுக்குள்ளே ஏர்க்ராஃப்ட்டு. அப்புறம் 1:39 11 பிஎம்க்கு வந்து பிளாக் பாக்ஸ் வந்து ரெக்கார்டிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னா இந்த ஃப்ளைட் கிராஷ் நடந்தது ஃபியூவல் கட் ஆஃப்னால, அதாவது வந்து ஃபியூவல் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுதான் ரீசன். ஏன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். லைக் பேர்ட் ஹிட் இருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்பெக்குலேஷன் என்ன இருந்துச்சுன்னா அந்த டைமில் மேபி பேர்ட் ஹிட் இருந்திருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் வெதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஓவர்லோடிங் இருக்கும், ஆர் சம் அதர் இஷ்யூஸ் இருக்கும். பட் இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ஆஸ் ஆஃப் நவ், ஏன்னா இது ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். இப்போ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பொறுத்து பார்த்தா ஃபியூவல் கட் ஆஃப் தான் ரீசன். பட் இந்த ஃபியூவல் கட் ஆஃப் எப்படி ஆச்சு? ஏன்னா டேக் ஆஃப் ஆகிறப்போ அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ரன்னில் இருந்துச்சு, அது எப்படி கட் ஆஃப்க்கு மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலை. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்சை வந்து ரன் டு கட் ஆஃப் யார் மாற்றலாம்? அந்த காக்பிட்டில் இருக்கிற பைலட்ஸ். இதுதான் ஒரு ரீசன். அதாவது டெலிபரேட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். அந்த மாதிரி ஏன் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா சில கேசஸ் இந்த பாஸ்ட் whoever has suicidal thoughts or some other things அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இந்த கேஸில் பைலட்ஸோட ஹிஸ்ட்ரி ஆர் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, நத்திங் சஸ்பீஷியஸ். இன்ஃபேக்ட் பைலட் இன் கமாண்ட் கேப்டன் சுமித் சபர்வால் அவருக்கு வந்து 15,638 hours ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், அதாவது அன்றைக்கி ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்தவர் கிளைவ் குந்தர், அவருக்கு வந்து 3,403 hours ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட மென்டல் ஹெல்த் டேட்டா மிச்சம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ஸோ எதுவுமே சஸ்பீஷியஸாக இல்லை. ஸோ பைலட் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பைலட்ஸ்னால் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஈவன் ரிப்போர்ட் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல, பைலட்ஸ் தான் வந்து டெலிபரேட்டாக இது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, செகண்ட் ரீசன் என்ன இருக்கலாம்? செகண்ட் ரீசன் வந்து அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச்லேயே ஏதாவது மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கலாம். ஸோ தட் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்சாக இருக்கலாம் கட் ஆஃப்க்கு. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா December 17, 2018 USFAA ஃபெட்ரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து ஒரு அட்வைசரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் போயிங் 7878 ஏர்க்ராஃப்டில் இந்த லாக்கிங் ஃபீச்சரில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போயிங் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நாட் ஓன்லி ஏர் இண்டியா, எல்லாம் நிறைய ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த கேஸில் ஏர் இண்டியா ஓட ஏர்க்ராஃப்ட் தான் கிராஷ் ஆகிருக்கு. ஏர் இண்டியா வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணலை அப்படின்னு இருக்குது ரிப்போர்ட்டில். ஸோ பட் அதுதான் வந்து ரீசன் அப்படின்னு ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். பட் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகலை. ரிப்போர்ட்டில் வந்து கிளியராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிலிமினரி, இப்போ வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸில் இதுதான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகும். மேபி அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். ஏன்னா இப்போது இன்னுமே இது நம்மளுக்குன்னு இல்லை, இப்போது அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இது ஒரு க்ளோஷர் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வரணும், இதுக்கு ஒரு க்ளோஷர் வரணுன்னா அந்த ரிப்போர்ட் ஃபுல் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரணும். அதில் மேபி எக்ஸாக்டாக எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய இது வரைக்கும் இந்தியாவில் அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு நடந்த நிறைய ஏர்க்ராஃப்ட் கிராஷஸ் இது பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் நம்மளுக்கு சில டைம்ஸ் சில ஐடியாஸும் வந்திருக்கும், இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எப்படி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட்ஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஐடியாஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.